ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலிக்கீஸ் விலாக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சித்திரை இல்லைன்னா வந்து தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஹாப்பி தமிழ் புத்தாண்டு. காலையிலே அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock இருக்கும். ஒரு ஆண் மயில் பெண் மயில் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு வீட்டு மேலே பறந்துட்டு இருந்தது. பார்த்தோன்னே ரொம்ப இதுவாகிடுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு காட்டணுன்னு தான் நான் கட்டிகிட்ருக்கேன். மேலே போகிறதுக்காட்டி ஆண் மயில் பறந்துடுச்சு, பெண் மயில் மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அந்த கிளிப்பிங் உங்களுக்கு காட்டணுன்னு தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ காலையிலேயே ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் ஆச்சு. அப்புறம் ஒரு 8:30க்கு பார்த்தீங்கன்னா சீரியல் பார்த்துக்கிட்டே இந்த ஹாலில் வந்து ஷோகேஸ் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு லாஸ்ட்டாக பொங்கல் அப்போ க்ளீன் பண்ணேன். ஸோ அதோட இப்போ தான் க்ளீன் பண்ணுறேன்னா, அதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதே 12 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேனெல்லாம் தொடச்சிட்டு முடிச்சுட்டு சாப்பிடவே டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். சாயந்தரம் டீ போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். 6 o'clock போயிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா லூனாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ வந்து போய் காட்டிட்டு வர்றதுக்கே டைம் ஆகிடுச்சு. 8 மணிக்கு தான் நாங்கள் வந்து நானே டிஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். கோதுமை தோசை தான் பண்ணியிருந்தேன். சிம்பிளாக சுகர் மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் நைட்டு வந்து சாமா கழுவுற வேலைலாம் இருந்துச்சு. அதனால் கடகடன்னு சாப்பிட்டுட்டு ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 5 மணிக்கெலாம் நான் வந்து வீட்டை பெருக்கி மாப்லாம் போட்டு வச்சுட்டு தான் போனேன். ஆனால் நான் எப்பயுமே வந்து சாயந்தரத்துக்குள்ளாரையே வந்து சாமி ஜாமான்லாம் விளக்கிடுவேன். ஆனால் அன்றைக்கி வந்து பாப்பா கூட ஹாஸ்பிட்டல் போனதால் என்னால் போக முடியல. செய்ய முடியல என்னால் சீக்கிரமாக. அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சாமானையும் கேஸ் முடையெல்லாம் விளக்கிட்டு தூங்கிட்டேன். பாருங்கள், நைட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு தூங்கவே எனக்கு 12 மணி ஆயிடுச்சு கரெக்டாக. அதுக்கப்புறம் அம்மா பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, சாமி ஜாமான்லாம் வந்து காலையில் போட்டு வச்சுக்கலாம், விளக்கி மட்டும் வச்சிருன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரின்ட்டு நான் விளக்கிலாம் வச்சுட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதியானமே வந்து சாமி ஃபோட்டோலாம் எடுத்து தண்ணியை வச்சு தொடச்சி போட்டுலாம் வச்சுட்டேன் சாமிக்கிட்ட. ஏன்னா வந்து வருஷ பிறப்பு இல்லையா, அதனால் வந்து சாமிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு தொடச்சி வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு, அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு நைட்டு எடுத்த கிளிப்பிங் தான் இதெல்லாம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுத்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவ்வளோ சாமி ஜாமானையும் விளக்கிட்டு தான் தூங்கினேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இந்த பீத்தாம்பரை பவுடர் இருக்கும் தெரியுங்களா, இந்த சாமி ஜாமான் விளக்குறதுக்காகவே. அதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் அழுத்தி தேய்க்கணும். நம்ம எப்பயுமே அழுத்தி தேய்க்கிற மாதிரி அழுத்தி தேய்ச்சா நல்லா இருக்குது. என்னென்னா இந்த புளி போட்டு அதுக்கப்புறம் இந்த பவுட்ரு போட்டு ரொம்ப நேரம் தேய்ச்சி அதுக்கப்புறம் அதை ஊற வச்சு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரே பவுட்ரில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்புறம் நைட்டே பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேன். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது டோல்கேட்டு, சிதம்பரம் டோல்கேட் கிட்டே 2 ஜாடி வாங்கணுன்னு. அது இதுதான். பெருசாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கல்லுப்புக்கும், சின்னதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா தூள் உப்புக்கும் அம்மா பண்ணி வாங்கியிருந்தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி கொட்டி வச்சுக்கலாம் சாமிக்கிட்ட வச்சுட்டாங்க. குவாலிட்டியும் செமையாக இருந்தது. அந்த பெரிய ஜாடியோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 270 சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்கெயின் பண்ணி 200க்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த சின்ன ஜாடியை வந்து 170க்கு கொடுத்தாங்க. நல்ல குவாலிட்டி. காலையில் புத்தாண்டு அன்றைக்கி 7 மணிக்கு தான் நான் ஏந்திச்சேன். செம்ம டயர்டாக, அதனால் 7 மணிக்கு தான் அப்பா எழுப்பி விட்டார் என்னைய. ஏந்திச்ச உடனே வந்து டீ போடலான்னு வந்துட்டேன். சரி, அப்பாவுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, உளுந்து வந்து ஊற வச்சிட சொல்லிட்டாங்க. கழுவி ஊற வச்சு சொன்னாங்க. அதனால் அதையும் கழுவி ஊற போட்டுட்டேன். டீ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே போட்டு வச்சுட்டேன். ஏன்னா வந்து நாங்கள் படைக்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டோம், டீ மட்டும்தான் குடிப்போம். ஸோ வந்து அதனால் டீ கொஞ்சம் அதிகமாக போட்டு வச்சிட்டோன்னா அப்பப்போ போகணுன்னு அவசியம் இல்லை. அதுவும் இப்போ இருக்கிற சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு கொஞ்சம் பார்த்து தான் வச்சுருக்கணும்.
அப்புறம் டீ போட்டு அப்பாவுக்கு கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு கோலம்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். இதுதான் நான் போட்ட கோலம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அழகாக இருக்கா? ஏதோ அந்த டைமில் தோணுச்சு, அதை தான் போட்டேன். கலர் கோலம் போடலான்னு பார்த்தேன், ஆனால் இதுக்கே டைம் ஆகிடுச்சு. சரின்ட்டு வெள்ளை கோலமாகவே போட்டுட்டு குளிக்க போயிட்டேன். கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு போய் குளிக்க போயிட்டேன். வர்றதுக்கே மணி 8:30 ஆகிடுச்சு. 8:30க்கு வந்தவுடனே தலையெல்லாம் தவிட்டிட்டு திருப்பி கீழே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வேறு புத்தாண்டில், அதனால் வந்து காலையிலே பார்த்திங்கன்னா போய் ஃபஸ்ட்டு மூஞ்சிலலாம் பவுட்ரு அடித்து போட்டுலாம் வச்சுட்டு வா, வலையெல்லாம் போட்டுட்டு வான்னாங்க. சரி அதெல்லாம் போட்டுட்டு ஒரு கிளட்ச் எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன். வந்து அம்மா வந்து பார்த்திங்கன்னா அதுக்காட்டியும் பருப்புலாம் வச்சு பருப்பு ரசத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளியும் ஊற வச்சுட்டாங்க. என்னை வந்து என்ன பண்ண சொல்லிட்டாங்கன்னா ரைஸு கழுவி வைக்க சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அதையும் ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுட்டேன். ரைஸ்லாம் கழுவி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சாம்பாரை பார்த்துக்கோ, நான் உனக்கு காய்கறிலாம் அரிஞ்சு கொடுக்குறேன், அதில் போட்டு பார்த்துக்கோன்ட்டு. நம்ம என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம முன்னாடி நாள் நம்ம கழுவி நீட்டாக வச்சுருப்போம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படைக்கக்குள்ளே சாம்பார் கொட்டி அதை வீடே அந்த இடமே வந்து திரும்பியும் இதாகிடும். பருப்பெல்லாம் கொட்டி ஒரு மாதிரி இதுவாகிடும். அந்த மாதிரி ஏதாவது ஆளுக்குள்ளேயே நம்மளுக்கு செம டென்ஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து இந்த நிலவாசலுக்கெலாம் வந்து போட்டு வச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் அந்த கிளிப்பிங்லாம் எடுத்துகிட்டே இருந்தேன். நீ மண்ணை வெய்யுமா, நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா வேறு ஃபோனில் என் மூஞ்செலாம் தெரிஞ்சிடக்கூடாது, நான் பண்ணுறதை மட்டும் எடு அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. சரிம்மா நான் ஒன்றெல்லாம் எடுக்கலை, நீ மட்டும் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டேன். எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா நான் நிலவாசலில் போட்டு வச்சாலே பிடிக்காது. ஏன்னா வந்து நான் குட்டியாக வைக்கிறேன், நல்லா பார்க்க வந்து பெருசாக இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நானும் அப்படி தான் வைப்பேன். இருந்தாலும் அவங்க வச்சா தான் அவங்களுக்கு மன திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே வச்சுட்டு கிச்சனில், அதாவது வந்து கேஸ் அடுப்புலையும் வச்சுட்டாங்க. பார்த்திங்களா எங்கள் அம்மா எவ்வளோ பெருசுக்கு வச்சுருக்காங்கன்ட்டு. எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி நல்லா பெருசாக அடப்பாக வச்சா தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இந்த தண்ணிலாம் பூலாம் போட்டு வைக்க சொன்னாங்க. அதையும் வச்சுட்டு வாசலுக்கு பூலாம் வச்சுட்டேன். பாருங்கள் பாப்பா தூங்கிட்டுருக்கா. அது கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நல்லா தூங்கிட்டுருக்கா. ரொம்ப மோசமான உடம்பு சரியில்லை, சும்மா ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் டயர்டாக இருக்கா, அவ்வளோதான். காலையில் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு மாத்திரைலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் தூங்கிட்டுருக்கா பாப்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து என்னை கேரட்டுக்கு பொரியல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா என்னை கேரட் சீவ சொன்னாங்க. நான் சீவிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு வந்து காய்கறிலாம் போட சொன்னாங்க. அவங்க அரிஞ்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. நான் போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அடி பிடிச்சிக்கொள்ள, அதனால் கிண்டி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா வேறு கேரட்லாம் சீவி கொடுத்துட்டு போய் சாமி தட்டுக்கெலாம் போட்டு வைக்க சொன்னாங்க. ஏன்னா 12 மணிக்கெலாம் படைச்சிட்டா கரெக்டாக இருக்கும்ல. ஸோ அதனால தான். ராகு காலம் பெருசாக இல்லை, 3 to 4:30 அப்படின்றனால கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இருந்தாலும் அப்பாவுக்கு பசிக்குன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக பண்ண சொன்னாங்க. கேரட்டை சீவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து சாமி தட்டெலாம் எடுத்து வச்சு போட்டு வைக்கலான்னு உட்காந்துட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல அதுக்கேற்ற மாதிரி சாமி தட்டுக்கெலாம் போட்டு வச்சிட்ருந்தேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அடப்பாக பெருசாக வைக்கிறது தான் பிடிக்கும். அவங்க சொல்கிற மாதிரியே செஞ்சுடுவேன். நம்ம குட்டியாலாம் வச்சா அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்க சொல்கிற மாதிரியே நான் செஞ்சிட்ருந்தேன். அப்படியே எப்பயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துப்பேன் இந்த மாதிரி விளக்கு தட்டுக்கெலாம் போட்டு வைக்கிறதுக்கு. ஆனால் வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சுட்டேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. அம்மாவும் கிட்டத்தட்ட பண்ணி முடிச்சிட்டாங்க சமைக்கிற வேலைலாம்.
நான் மட்டும் செ பொறுமையாக செஞ்சுட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி பொட்டு வச்சு நல்லா அடப்பாக பார்க்க அழகாக இருந்தால் தான் பிடிக்கும், இல்லைன்னா திட்டுவாங்க. அதனாலேயே வந்து நான் பார்த்து பார்த்து அவங்கக்கிட்ட கேட்டு கேட்டு தான் செய்வேன். அப்புறம் விளக்கு தட்டுலாம் இது பண்ணி வச்சுட்டு, அம்மா வந்து ஒரு அடுப்பு சும்மா இருக்குது, வா கொஞ்சம் பால் மட்டும் காய்ச்சி வச்சிரு பாயாசத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அதுக்காக பால் காய்ச்சறதுக்கு தான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பக்கம் கேரட்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு, அம்மா பண்ணி வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் பால் போட்டு அது பொங்குற வரைக்கும் பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் பால் பொங்கினோடனே ஃபேன் கிட்ட வச்சுட்டு அதை ஆற வச்சுட்டேன். எங்கள் அம்மா சாம்பார், பருப்பு, ரசம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதுக்காட்டியும் பாலை காய்ச்சி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பூ வைக்க வந்துட்டேன். அப்போ மணி ஒரு 11 இருக்கும். சரின்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வச்சிட்டோன்னா படைச்சி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டோம். நாங்கள் இவ்வளோ சீக்கிரமாக செய்கிறதுக்கே படைச்சி முடிக்க 12:15 ஆயிடுச்சு. படைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தட்டில் வத்தி கற்பூரம், அதுக்கப்புறம் வந்து விளக்குலலாம் வந்து எண்ணெய் ஊற்றி தெரிச்சுலாம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பூலாம் ஃபுல்லாக வச்சு ரெடி பண்ணிவிட்டேன். அம்மா வந்து அதுக்காட்டியே சமைச்சு முடிச்சிட்டாங்க. அம்மா வந்தாங்கன்னா விளக்கேற்றி படைக்கிறது தான் வேலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு ஆரம்பித்து 11:30க்கெலாம் முடிச்சாச்சு எல்லா வேலையுமே. வந்தால் படைச்சி கும்பிட வேண்டியதான். இதுதான் எங்கள் வீட்டு பூஜை ரூம். நல்லா ஃபுல்லாக நிறைய சாமி இருக்கும். நான் ஃபுல்லாக காட்டினது இல்லையா, இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாகவே வந்து இதுதான் இருக்கும். மேலே ஒரு பெரிய ஷெல்ஃபு, கீழே ஒரு சின்ன ஸ்லாபு. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வச்சுருவோம். இப்போ படையல் செய்கிறதுக்கு என்னென்னலாம் சமைச்சோன்னு காட்டுறோம். ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாங்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு செஞ்ச சாம்பார். மாங்காய் போட்டாலே செம்ம டேஸ்ட்டு தான் சாம்பார். மாங்காவும் முருங்காவுமே அதுக்கு செம்ம டேஸ்ட்டு சாம்பாரில் போட்டாலே. அது ஒரு தனியான ஒரு இது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா பாயாசம் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உளுந்து வடை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு ரசம், அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் பொரியல் சீவி பண்ணது. எப்போ பாரு உருளைக்கிழங்கே சாப்பிட்றோன்ட்டு இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேரட் பொரியல் செஞ்சாச்சு. இவ்வளோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக பண்ணது. அதுக்கப்புறம் அப்பளமும் வறுத்து வச்சுருந்தோம், அது காட்டல, நான் காட்டுறேன் உங்களுக்கு படையல் போட்டப்போ. அப்புறம் அம்மா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து அரிசி, தூளுப்பு, கல்லுப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்கு வந்து பாதுஷா வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்பாவை. அதுக்கப்புறம் வெல்லம்லாம் வச்சாங்க, காயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கரன்சி நோட்டு இதெல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சோம். அதுக்கப்புறம் வீட்டிலே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பழங்கள்லாம் கூட வச்சு படைச்சோம் நாங்கள். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த சித்திரக்கனிலாம் பார்க்குற பழக்கம் இல்லை. இந்த வாட்டி தான் வந்து சரி இது நம்ம வீடியோவில் பார்க்குறதுனால தான் தெரியுது இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து சரி அப்படின்ட்டு நம்ம வீட்டில் தான் இருக்கேன்ட்டு வெறும் ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லி இதெல்லாம் பண்ணி வச்சுட்டோம் நாங்கள். நாங்கள் வந்து கரெக்டாலாம் செய்யலை, சரி வச்சு படைக்கலாமே தான் படைக்கிறோம். இந்த கரெக்டாக பண்ணுவாங்கள்ல முன்னாடி நாளே இதெல்லாம் பண்ணி வச்சுருவாங்க, கண்ணாடி, அதுக்கப்புறம் அந்த கண்ணாடிக்கு கோல்டு செயின் இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் நாங்கள் பண்ணலை. அப்படியே வந்து சரி அப்படின்ட்டு இருக்கிறத மட்டும் வச்சு படைச்சிட்டோம். நாங்கள் எப்பயுமே இந்த சித்திரக்கனி பார்க்குற பழக்கம்லாம் எங்கள் வீட்டில் இல்லை. வெறும் வருஷப்பிறப்புனா படையல் வச்சு படைப்போம், அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இந்த வாட்டி சரி இந்த வீடியோலலாம் பார்த்து தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சது. சரின்ட்டு இருக்கிறத வச்சு பண்ணிட்டோம். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா இலைலாம் போட்டு இலையில சாப்பாடெலாம் வச்சு சாமிக்கு வத்திலாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் தேங்காய்க்கும் வத்தியெல்லாம் காமிச்சு தேங்காய்லாம் உடச்சி வச்சு படைச்சிட்டோம். படைச்ச கிளிப்பிங்லாம் நான் எடுக்கலை, ஏன்னா வந்து சாமி கூப்பிட்டுட்டு இருந்தார் இல்லையா, அதனால் நான் அதை எடுக்க முடியல. அப்புறம் எங்கள் அம்மா ஃபுல்லாத்தையும் படையெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. 3 இலை நான், எங்கள் அப்பா, எனக்கு மட்டும் வச்சாச்சு. வச்சு சாமிக்கெலாம் படைச்சி கும்பிட்டுட்டோம். பாப்பாவுக்கும் போய் இது விபூதி குங்குமம்லாம் வச்சாச்சு. நாங்கள் எப்பயுமே விபூதி குங்குமம் வைப்போம், அழகாக காட்டுவாள். ஃபஸ்ட்டு வைக்கக்குள்ளலாம் கொஞ்சம் காட்டாமல் இருந்தால், அதுக்கப்புறம் வைக்க அமைதியாக தான் இருப்பாள். எதுவும் கோவலாம் பட மாட்டா, அழிச்சிக்கலாம் மாட்டா, அழகாக வச்சுப்பா. நாங்கள் பார்த்திங்கன்னா கண்ணாடிலாம் வாங்கலை, எங்ககிட்ட இல்லை. ஸோ வந்து வெறும் செயின் மட்டும் வைத்தீஸ்வரருக்கு நாங்கள் வச்சுட்டோம். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், வைத்தீஸ்வரர் தான் எங்களோட குலதெய்வம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு மாட்டிட்டோம். அதுக்கப்புறம் சாயந்தரம் சாப்பிட்டுட்டு தூங்கி ஏஞ்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clockலாம் வந்து பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம். மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த முருகன் கோயில். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கடலூரில் இருந்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபேமஸான முருகன் கோயில் தான் இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.